அனைவருக்கும் நமஸ்காரம். நமது சேனல்ல ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி 3 பெயர்ச்சிக்கான பலன்களை நம்ம முழுசா பார்த்து முடிச்சிருக்கோம். சனி பெயர்ச்சி நாம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் பார்த்திருக்கோம். வாக்கிய பஞ்சாங்கம், அதாவது திருநள்ளாறு சனி பகவானுடைய கோவில் அந்த க்ஷேத்திர கணக்குப்படி அடுத்த வருஷம் மார்ச் மாசம் 2026 வருடம் தான் சனி பெயர்ச்சி. திருக்கணிதப்படி போன மாசம் மார்ச் 29 சனிக்கிழமை கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆயிட்டார். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் எல்லாமே ஃபாலோ பண்றது திருக்கணித பஞ்சாங்கம் தான். வாக்கிய பஞ்சாங்கம் மெயினா கோவில்ல தான் ஃபாலோ பண்ணுவாங்க. முக்கியமா ஆதி காலத்துல பூரா வாக்கிய பஞ்சாங்கம், இப்ப எல்லாமே திருக்கணிதமாக கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம திருக்கணிதப்படி தான் பலன் சொல்லியிருக்கோம். சனி பயிற்சிக்கு ஒரு ராசிக்குமே நம்ம இப்ப சனி பயிற்சி முடிஞ்சு அப்புறம் குரு பயிற்சி வரப்போகுது. குரு பயிற்சி மே மாசம் 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி இந்த மாதம் ஏப்ரல் 26ஆம் தேதி சனிக்கிழமை ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார். இப்ப இந்த 3 பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கும், அந்த வகையில நம்ம மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம காலபுருஷனின் 3வது ராசியான மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்து போட போற ஒரு வீடியோவும் பார்க்க உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். அதே நேரத்தில் நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு அத்தனை நல்வல்லங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வியூஸ் கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு 10 டேஸாக நம்மளும் வீடியோ போடலை, இப்போதான் போடுறோம். கொஞ்சம் நடுவில் நம்மளுக்கும் கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய தருணங்களை பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார். தயவுசெய்து வியூஸ் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்காக நம்ம எதுவும் காசு செலவு பண்ண போகிறதில்ல. எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோம், எல்லாருமே நெட் கனெக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் நம்ம என்ன போடுறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்காக தான் அது வரப்போகுது. உங்கள் ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்குமே முடிஞ்சளவு ஃபார்வர்ட் பண்ணி நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வியூஸ் போகுதுன்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ வியூஸ் போயிட்டு இருக்கு, எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அந்த சார்ட் வரும் எங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் பார்த்துருக்காங்கன்னா அதில் ஒரு 2%, 2.5% மலேசியா, ஒரு 2% ஸ்ரீலங்கன். அதாவது 100 பேர் பார்க்குறவங்கள ஒரு 4 பேர் மலேசியா, சிங்கப்பூர் பர்சன்ஸும் நம்மள்த பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு நமக்கு ஒரு அடுத்த கட்டம். நிச்சயமா எல்லோருடைய சப்போர்ட்டும் இருந்தால் தான் எந்த சேனலுமே வளர முடியும். டிவி சேனலு, யூடியூப் சேனலு, மீடியா எதுவாக இருந்தாலும், சினிமா எதுவாக இருந்தாலும் சரி, நல் உள்ளங்களுடைய ஆதரவுகள் இருந்தால் தான் நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி. ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் இனிமேல் அடுத்து ஆதரவு கொடுக்க போகிற நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரின் குடும்பங்களும் சுபிக்ஷமாக வாழ எல்லாம் வல்ல திருவண்ணாமலை அருணாச்சல சிவனை மனதார பிரார்த்திக்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்குள்ள போகலாம். மிதுன ராசி காலபுருஷனின் 3வது ராசி. புத பகவான் ஆட்சி புரிகின்ற இடம். இப்ப பாத்தீங்கன்னா புத பகவான் மிதுன ராசிக்கு வந்துட்டார் இல்லையா? மிதுன ராசிக்கு வந்துட்டார், என்ட்ரி ஆயிட்டார் புதன். இப்ப எல்லாமே நம்ம பயிற்சிக்கு அப்புறம் சொல்ல போற விஷயம் தான் இப்ப சொல்றோம். அப்போ மார்ச் 29 சனி பயிற்சி திருக்கணிதப்படி முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி 2025 ராகு கேது பயிற்சி முடிஞ்சிருச்சு. மே மாதம் 11ஆம் தேதி 2025 வருடம் குரு பயிற்சி முடிய போகுது. ஸோ இப்போ நீங்க இது எப்படி எடுக்கணும்னா, பேசுறத நீங்க மே 12 கணக்கு பண்ணிக்கணும். அப்போதான் இது கரெக்டா வரும் உங்களுக்கு ஃபிகர் என்னன்றது. அப்ப அதுபடி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார், கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார், சனி பகவான் மீன ராசியில் இருக்கார்,
ராகு பகவான் கும்பராசியில் இருக்கார். இதுதான் இந்த சார்ட். இது போக உங்களுக்கு தெரியும், மாசம் மாசம் சூரியன் மாறிட்டே இருப்பார். சித்திர மாசத்துல மேஷராசியில் இருப்பாரு, வைகாசி 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு வந்துருவார். இப்படி மாறிட்டே இருப்பார். சந்திரன் 54 ஹவர்ஸ் 54 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். சந்திராஷ்டமம் நம்மளுக்கே தெரியும். இது போக ராகு கேது, இது செவ்வாய் பயிற்சி 45 நாளைக்கு ஒரு தடவை. அப்புறம் புதன் சுக்கிரன் எல்லாமே ஷார்ட் பீரியட், 1 மாசம் 1.5 மாசம் அதுக்குள்ள மாறிடும். பொதுவாகவே ஷார்ட் பீரியட்ல போறப்போ உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகத்துல எப்படி கிரகங்க அமைப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா நம்ம கோச்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது முக்கியமா 3 கிரகங்கள் தான் எடுப்போம். அதுதான் 2.5 வருஷம் சனி பயிற்சி, 1.5 வருடம் ராகு கேது பயிற்சி, 1 வருடம் குரு பயிற்சி. பொதுவா இதைதான் நம்ம மேக்சிமம் பலன்கள் எடுத்துப்போம். இது போக ஜென்ரலா பார்க்கும்போது செவ்வாயோட பலம் எப்படி இருக்கு, செவ்வாய் எங்க இருக்காரு, எப்படி மாறி இருக்காரு, அது அடுத்தது பொதுவா ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த விஷயங்களை சொல்ல முடியும். இப்ப நம்ம சொல்றது எல்லாமே பொது பலன் தான் நம்ம சொல்றோம். எதுவுமே நம்ம இண்டிவிஜுவல் வச்சு நம்ம பேசல, பொது பலன் வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப அதுபடி பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஜென்ம குரு ஃபர்ஸ்ட் ராசியிலே குரு பகவான் வந்துட்டார். ஜென்ம குருன்னா நீங்க உடனே பயந்துடாதே இல்லை. நிறைய பேர் எப்படின்னா ஜென்ம குரு ஜென்ம சனினா பயப்படுவாங்க. அதே மாதிரி அஷ்டம குரு அஷ்டம சனினா பயப்படுவாங்க. கிரகங்களை பார்த்து யாரும் பயப்படவே தேவை கிடையாது. நம்மளுடைய கடமைகளை நம்ம கரெக்டா செய்யும் போது இறைவன் நிச்சயம் நமக்கு ஒரு பக்கத்துணையா தான் இருப்பார். இப்ப நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா இந்த செயல் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. நம்ம செயலை நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். நம்மளை இயக்கிறது இறைவன். அப்ப அந்த சிவன் என்ன பண்றார், கிரகங்களை வச்சுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்றார். அப்போ குரு பகவான் மிதுனத்தில் இருக்கும்போது அவரோட பார்வை எப்படி இருக்கும்? அப்ப மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவோட பார்வை துலா ராசியை பார்க்கிறாரு. அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குருவோட பார்வை. அடுத்தது 7ஆம் இடம் மீன ராசி, இது தனுசு ராசி, குருவோட சொந்த வீடு, அதை அவர் பார்க்கிறார். அப்ப மிதுனத்துக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் கும்பம், அதையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்ப குரு பகவானுடைய பார்வைகள் 3 இடங்களை பார்க்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம், களத்திரஸ்தானம், பாக்யஸ்தானம் 3 இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி சனி பகவான் மீனத்திலிருந்து 3ஆம் இடம் ரிஷபத்தை பார்க்கிறார். ரிஷபம் என்ன? மிதுனத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் சனி பகவான். அடுத்தது 4ஆம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் கன்னி, அதை சனி பகவானோட 7ஆம் பார்வையில பார்க்கிறார். அதே மாதிரி மிதுனத்துக்கு 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் இல்லையா, ஆல்ரெடி குருவோட பார்வை இருக்குது அங்க தனுசு. இப்ப சனி பகவான 10ஆம் பார்வை அந்த இடத்தை பார்க்கிறார். இது போக நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது, அவங்க பார்வை எப்படின்னா பொதுவா 7ஆம் இடம் தான் பார்க்க முடியும், வேற எதையும் பார்க்க முடியாது. பொதுவா சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் 4, 8 பார்க்கிறாரு. அடிஷனலா எல்லா கிரகம் 7ஆம் இடத்தை தான் பார்க்கும். அது போக செவ்வாய் 4, 8 பார்க்கிறாரு. அதே மாதிரி 3, 7, 11 ராகு கேது பார்க்கறாங்க. அதெல்லாம் சொல்லலாம். நிழல் கிரகங்களுக்கு பார்வையே கிடையாது. அப்ப ராகு கேதுக்கு நிழல் கிரகங்கள் அவங்களுக்கு பார்வையே கிடையாது. அப்ப மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல யாரு? கேது. 3ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். அங்க கேது பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. சோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவால சில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அடுத்த 1.5 வருடத்துக்கு. இதுல ராகு பகவானையாவது குரு பகவான் பார்க்கிறார், 1 வருஷத்துக்கு பார்க்க போறார். குருவோட பார்வை ராகு பகவான் மேல படுது. அதனால 9ஆம் இடம் புனிதம் பெறும். பொதுவா பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் சொல்லுவோம். அப்போ மிதுன ராசிக்காரங்களா அப்பா இருக்கவங்களாம், மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுடைய ஹெல்த்தை நீங்க நல்லா பார்த்துக்கணும். கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க, வயசு கம்மியா இருக்கு, அப்படி அர்த்தம் கிடையாது. பிள்ளைகளோட தகப்பனுடைய ஸ்தானத்தை நல்லா, தகப்பனுடைய உடல்நிலையை நல்லா பார்த்துக்கணும். அப்பா நல்லா சாப்பிட்றாரா, தூங்குறாரா, என்ன பண்றாரு, வேலைக்கு போறாரா அப்படின்னு அவருடைய ஹெல்த்தை நீங்க மெயினா பார்த்துக்கணும். உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் 9ஆம் இடத்துல வரும்போது ராகு வந்தாருன்னா. இருந்தாலும் குருவோட பார்வை அங்க படுறதுனால மேக்சிமம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம கொண்டு போயிடுவார். 1 வருஷத்துக்கு கொண்டு போவார். அடுத்து ஒரு 6 மாசம் குருவோட பார்வை இருக்காது. அதனால அதை பத்தி நீங்க பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளை கரெக்டா பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு குருவோட அனுகிரகம் கிடைச்சிடும். அது போக மிதுன ராசிக்காரங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் ஆகலாம், நிச்சயமா இந்த தடவை கல்யாணம் ஆயிடும். ஏன்னா உங்களுடைய களத்திர ஸ்தானத்தையே குரு பகவான் பார்வை, சொந்த வீடு இல்லையா. மிதுனத்துக்கு 7ஆம் இடம் எது?
தனுசு, அங்க குரு பகவானுடைய பார்வை பார்க்குது. அது இன்னும் விசேஷம். குரு பார்க்கில் கோடி நன்மை. சனி பகவான் உடனே அங்க பாக்குறாரு 10ஆம் பார்வையா நினைக்காதீங்க, பயப்பட தேவையில்லை. சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வையா இருந்தாலும் குருவோட வீடை தான் சனி பாக்குறாரு. அதனால பிரச்சனை ரொம்ப கொடுத்துட மாட்டார். ஏன்னா குருவும் சனி பகவான் நட்பு கிரகங்கள். அப்ப அதே நேரத்துல 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி, தாய்ஸ்தானம், சுகஸ்தானம், அதே மாதிரி ஒரு இடம், சொத்து, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது 4ஆம் இடம் தான். அங்க சனி பகவான் 7ஆம் பார்வையா பாக்குறாரு இல்லையா, மீனத்துல இருந்து. நீங்க பயப்பட தேவையில்லை. அது கன்னி ராசி, புதனோட வீடு. மிதுனமும் புதனோட வீடு, கன்னியும் புதனோட வீடு. பொதுப்படையா பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா சூரியன் மட்டும்தான். மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போவார். இப்ப ராகு கேதுலாம் பாத்தீங்கன்னா சிம்மத்துல கேது பகவான் பகை, கும்பத்துல ராகு பகவான் பகை. சோ 2 கிரகங்களும் பகை ஸ்தானம். சிம்மம் வேற சூரிய பகவான், சூரிய பகவானுடைய புத்திரன் தான் சனி பகவான். இந்த இடத்துல சர்ப கிரகங்கள் பகையா இருக்கும். அதே நேரத்தில் சர்ப கிரகங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராலுமே முடியாது. 7 கிரகங்களுக்கு என்ன பலம் இருக்கோ அது மொத்தமா சேர்த்து ராகு கேது வச்சிருக்காங்க. நிழல் கிரகங்கள், ராட்சசர்கள் சொல்லிட்டே போலாம். அவங்களுக்கு முக்கியமா கல்யாணத்தை ராகு கேது தோஷம்லாம் பார்ப்பாங்க. அப்போ உங்களுடைய 4ஆம் இடம், மிதுனத்துக்கு 4ஆம் இடத்தை சனி பகவானுடைய பார்வை பார்க்கறதுனால தப்பு கிடையாது. 4ஆம் இடம் வலுப்பெறும். சில பேர் சொல்லுவாங்க சனி ஒரு இடத்த பார்க்கறதா அந்த இடத்த பாழ்படுத்திடுவாரு, வீணாக்கிடுவாரு. அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் ஒருத்தரை ஒரு நல்ல வழி கொண்டு போறாருன்னு அர்த்தம். தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுப்பாரு. அடுத்த தடவை தப்பு நீ பண்ண முடியாம உங்களுக்கு ஒரு மனசை ஸ்திரப்படுத்துவார். சனியை போல கொடுப்போனம் இல்லை, சனியை போல கெடுப்போனம் இல்லைன்றது அதுதான் விஷயம். அவர் சொல்றதை நீ ஒழுங்கா கேட்டுக்கிட்டாக்கா உன் லைஃபை இமாலய வச்சு கொண்டு போவார். சனி பகவானுடைய பேச்சை நீ எடுத்துக்காம ஏதாவது பிரச்சனைகள் பண்ணாதான் உன்னை கீழே தள்ளி விட்டுருவார். ஸோ வாழ்க்கையில வளர்ச்சி, நம்ம அப் டவுன் லைஃப்ன்றதே என்ன, நம்ம மேல போறோம் கீழே இறங்குறோம். இதுதான் ஒரு கிராஃப் மாதிரி இல்லையா? அதை மெயின்டைன் பண்றதுதான் முக்கியமா சனி பகவான். அவருக்கு பேரே கர்மகாரகன். எந்த தொழில் செய்தாலும் சனியோட அனுகிரகம் இருந்தால்தான் அது வெற்றிகரமா நடத்த முடியும். அதனாலதான் காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடம் மகரம், 11 கும்பம், ரெண்டுமே சனி பகவானுடைய இடம். 10 தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், 11 லாபஸ்தானம், ரெண்டுமே அவர் வச்சிருக்காரு. அப்ப நீங்க சனி பகவானை எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி. அதே நேரத்துல தனுசுவை பாக்குறதுனாலையும் இன்னும் நல்லதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு மேரேஜ் பாக்குறாங்க, ஒரு வரன் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க, மாப்பிள்ளைக்கு பெண்ணு பாக்குறாங்க அப்படின்னா கூட அந்த களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வைப்படுறதுனால நிச்சயம் வரப்போற மணமகளோ மிதுன ராசிக்கு நல்ல விதமா தான் அமைச்சு கொடுப்பார். இயற்கையிலேயே சனி ஒரு நல்ல கிரகம். அவர் நீதிமான். எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணுவார். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பயிற்சிக்குமே ஒரு அற்புதமான ஒரு தருணம், பொற்காலம் சொல்லலாம். மிதுனத்துக்கு ஜென்ம குருவா இருந்தாலும் பாதிப்புகள் ரொம்ப வராது. ஏன்னா கிரகங்களுக்கு பார்வை தான் பலம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற போகுது. அதுவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாருனாலே உங்க ஜாதகமே ஒரு சிறப்படைய போகுதுன்னு அர்த்தம். முக்கியமானது களத்திர ஸ்தானம். அப்ப கல்யாணம் ஆச்சுன்னா அது ஒரு லைஃப் எப்படி மாறும், பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் செழிப்பா இருக்கணும்னா அது குருவோட அனுகிரகம் வேணும். ஏன்னா புத்திர பாக்கியம் கொடுக்க போறதும் அவரு தான், பணம் கொடுக்க போறதும் அவரு தான். அதே நேரத்தில் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம், அது இன்னும் விசேஷமான இடம் 9. அங்க குருவோட பார்வை பார்க்குது ராகுவை, தப்பு கிடையாது. ஸோ இந்த 3 பயிற்சியுமே ஒரு வெற்றிகரமாக ஒரு ஒரு அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போக போகுது. இதுல ராகு கேது கொஞ்சம் சுமார் தான். ராகு பகவான குரு பார்க்கறாருன்ற, கேது பகவான் 3ஆம் இடம் அவ்வளவு உச்சிதம் கிடையாது. அதுக்காக பயப்பட தேவையில்லை. விநாயகப் பெருமானை எவ்வளவு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு கேதுவோட தோஷங்கள் குறையும். கேதுவால வரப்போற தீமைகள் உங்களுக்கு குறையும். கேதுன்றது என்ன, ஒரு சர்பத்தோட தலை, ஒரு பாம்போட தலை கேது, உடல் ராகு. அப்ப விநாயகப் பெருமானை வழிபட உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய மகா கணபதியை வழிபடுங்க. நிச்சயம் கேது பகவான் அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி நம்ம நிறைய நாய்கள் பார்க்கிறோம் தெருக்கள்ல. நாய்கள்லாம் நம்ம அப்படி சொல்ல பைரவரோட வாகனம் அது. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு ஒரு உணவு கொடுக்கறதோ, அதுக்கிட்ட நம்ம ஒரு பழகிறதோ, நீங்க ஒரு 2 நாளைக்கு ஒரு உணவு கொடுங்க, 3ஆவது நாள் உங்களை தேடி அது வரும்.
நம்மளுடைய பிறவி அடுத்தது எப்படின்னா மாறலாம். இந்த பிறவி நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறது. இந்த பிறவி அடுத்த பிறவி நல்லபடியா நமக்கு இருக்கணும். பிறவி இருக்குதா இல்லையா, இதோட முடியுதா அப்படிங்கிறது ஒரு கட்டம் இருந்தாலும், நம்ம அடுத்த ஜெனரேஷன் நல்லபடியா கொண்டு போகணும்னா நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள், பூஜை புனஸ்காரங்கள் இதுலதான் இருக்கு. நம்ம வச்சுட்டு போற புண்ணியங்கள் தான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது. ஸோ அதனால நீங்க நிச்சயமா உதவிகள் நிறைய பண்ணுங்க. நிறைய பறவைகள், விலங்குகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. உங்களுடைய கர்மா பாவங்கள் குறைஞ்சிட்டே போகும். மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான காலம். இந்த 3 பயிற்சியுமே 2025 ஒரு விசேஷமான தன்மை தான். அடுத்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாலும் இதான் நடக்க போகுது. அதனால நிச்சயமா ஒரு அற்புதமான அபிரிதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்கு. உங்களுக்காக நானும் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு, மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த 3 பயிற்சிக்கு அப்புறம் வரப்போற வாழ்க்கை நல்ல விதமாக அமைந்து, குடும்பம், வியாபாரம், தொழில், குழந்தைகளுடைய படிப்பு, எதிர்காலம், அவங்களுடைய அடுத்த கல்யாணம், ஒரு இடம், வீடு கட்டுதல், இது எல்லாமே நல்ல விதமா நடக்க எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.